அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமாவினிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசிக்கப்பட்டதன் அந்த வேத பகுதியில் எஸ்தரின் புஸ்தகத்தில், எஸ்தரின் நாட்களில், மொர்தெகாயின் நாட்களில் ஒரு சம்பவம் நடந்ததை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ஆமான் எனக்கூடிய ஒரு மனிதன் எழும்பி அவர்களை அழிக்க வேண்டும் என்று, அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஜனத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் உயர்த்தப்படுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உயர்த்தப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் அந்நிய தேசத்தில் செய்தும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, அதாவது கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாக அவர்களை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது அழித்து அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஒரு சக்தியானது கிளம்புது. அதுக்கு பெயர் என்னவென்றால் ஆமான். அந்த ஆமான்கிறவன் எழும்பி ராஜாவினிடத்தில் போய் அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ராஜாவுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டு, பொய்யான காரியங்களை திணித்து, அதை திரித்து ராஜாவினிடத்தில் பேசி அவன் செய்கிற ஒரு விஷயம் என்ன? அவர்களை அழிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை என்னவென்றால், அழிக்க போராடுகிற சத்துரு. அல்லேலூயா. நம்மை நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி விடக்கூடாது என்று நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு எத்தனையோ பேர் உண்டு. நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் தான் எனக்கு விரோதமாய் போராடுகிறார்கள் என்றால் இல்லை, மனிதர்கள் மூலியமாய் சத்துருவானவன் நமக்கு என்ன பண்றான்? விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான். ஏன்னா நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு போராட்டம் யாரோடு இருக்கு என்றால் மனிதரோடு போராட்டம் அல்ல, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுவது அல்ல. நமக்கு விரோதமாய் செயல்படுவது யார் என்றால் சத்ருவானவன். எந்த விதத்திலும் இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து அவர்கள் வளரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறான்? போராடுகிறான். அதான் அழிக்க போராடுகிற சத்ரு. எப்படி சத்ரு அழிக்க நினைப்பான்? டைரக்டா வந்து அழிப்பானா? இல்லை, மனிதர்களை கொண்டு தான் அவனுடைய காரியத்தை அவன் என்ன பண்ணுவான்? நடத்துவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் நாம் எவ்வளவுதான் நம்முடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றி பராமரித்து வந்தாலும், ஆனால் அந்த பராமரித்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று, பராமரித்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு உண்டு. எஸ்தரும் மொர்தெகாயும் ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் மீதி இருக்கிறது 2 பேர் தான், ஒன்று எஸ்தர், இன்னொன்று மொர்தெகாய். அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்திற்கு கொண்டு போனாலும், அந்த அந்நிய தேசத்திலும் அவர்களுக்கு வேண்டியதான சகல நன்மைகளையும் கொடுத்து சகல சௌகரியத்தையும் கொடுத்து கர்த்தர் வளர்த்து கொண்டு வந்தா, அவர்கள் எப்படி வளருவார்கள், அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணினா, சத்துரு நினைக்கிறான் அவன் எப்படி வளர்றான், நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன், அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் நான் பார்க்குறேன், அவன் எப்படி சமாதானமாக இருக்கிறான் நான் பார்க்குறேன்னு சொல்லி அவர்கள் சமாதானத்தை கெடுக்க, அவர்கள் நிம்மதியை கெடுக்க, அவருடையதான சுகமான வாழ்க்கையை கெடுக்க சத்ருவானவன் என்ன பண்ணுறான்? எழும்பிக் கொண்டே இருக்கிறான். சரி, இந்த சத்ருவானவன் எப்பொழுது நமக்கு விரோதமாக எழும்புவான்னு சொல்லி பார்த்தாக்க, எப்போ நம் தேவனுக்காக வளர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ தேவனுக்காய் வளர ஆரம்பிக்கிறோமோ. நமக்கு இதற்கு முன்பாக போராட்டங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக போராட்டம் இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு.
அந்த போராட்டத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த போராட்டத்தை விலக்கி நம்மளை சபைக்குள்ளே வைத்து அவருடைய சிறகின் மறைவில் வைத்து நம்மளை பாதுகாத்து வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா போராட்டம் இன்னும் அதிகமாகுது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா போராட்டம் இன்னும் எனக்கு என்னவாகுது? அதிகமாகுது. குறையும் நினச்சேன், அதிகமாகுது. நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய போராட்டம் குறையும் நினச்சேன், ஆனால் அதிகமாகுது. நான் உபவாசிக்கும் பொழுது போராட்டம் குறையும் நினச்சேன், ஆனால் அதிகமாகுது. நான் எப்பெல்லாம் குறையும் நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு வரக்கூடிய போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே என்ன பண்ணுது இருக்கு. காரணம் என்னன்னா, எப்பொழுது ஒருவர் தங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருக்குள் வளர வேண்டும், நான் என் ஜனத்துக்காய் வாழ வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று என்றைக்கு ஒருவர் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கு சத்துருவானம் எழும்ப ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது எஸ்தர் ராஜ்யபாரத்துக்கு வந்த 4வது வருடம், எஸ்தர் ராஜ்யபாரத்துக்கு வந்த 4வது வருடத்துல இந்த சூழ்ச்சியை யார் செய்ய ஆரம்பிக்கிறா? ஆமான் செய்ய ஆரம்பிக்கலாம். வாசிக்கலாம், 3:7 வாசிக்கலாமா? ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்படியே 2:16 வாசிங்க. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஸ்தோத்திரம். அங்க 7வது வருஷம், இங்க 12வது வருஷம். இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 4 வருஷம் கேப் இருக்கு. முழுசா எடுத்து பார்த்தா 5 மாதிரி கணக்கு போகிறோம். சில மாசங்கள்லாம் கட் பண்ணி பார்த்தோம்னா கடை 4 வருஷம் என்ன பண்ணும்? வர ஆரம்பிக்கும். அப்போ எஸ்தர் ராஜாத்தியாக அரண்மனைக்குள் அவள் ராஜ மேன்மைக்கு நேராக நடத்தப்படுகிறாள். இங்கே அந்த ராஜ மேன்மையை உடைக்கும்படி இங்கே சத்ருவானவன் என்ன பண்ணுறான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ எப்போ நமக்கு போராட்டங்கள் அதிகமாகும்னா, கர்த்தருடையதான திட்டத்துக்குள் எப்போ ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த திட்டத்துக்கு நேராக ஒருவன் வளர ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் போராட்டமா? இல்லை இல்லை. யார் ஒருவர் கர்த்தருடைய திட்டத்துக்குள் இயேசுனுடைய இரத்தத்துக்குள் வந்து நான் அவருக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு போராட்டம். அது நமக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த மொர்தெகாயின் மேல ஆமானுக்கு ஏற்கனவே சில முன்விரோதங்கள் இருந்தது உண்மை. ஏற்கனவே மொர்தெகாய் ஆமானை மதிக்க மாட்டார். இப்ப பதவி கொடுத்தும் ஆமான மொர்தெகாய் மதிக்கல. இப்ப இந்த திட்டத்தை எல்லாம் ஆமான் எப்ப செயல்படுத்த ஆரம்பிக்கிறான்? எஸ்தரை எப்பொழுது கர்த்தர் பத்திரமா ஒரு இடத்துல சேஃபா உட்கார வைக்கிறாரோ அதற்கு அப்புறமா போராட்டம் ஆரம்பிக்கும். நமக்கு எப்ப போராட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும்? நாம எப்ப நம்ம லைஃப் சேஃபா இருக்குன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஆரம்பிக்கும் போராட்டம். உண்மையா இல்லையா? சேஃபா இருக்கிறோம், பத்திரமா இருக்கிறோம்னு ஒரு இடத்துல போய் உட்காருவோம், அப்ப ஆரம்பிக்கும் போராட்டம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு அழுகை இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவே சோத்திரனும் பின்னாடியே ஒருத்தன் கல்லை கொண்டு எறிவான். இப்படியா ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாராம். எனக்கு பேர் சரியா ஞாபகத்தில் வரல டக்குன்னு. ஒரு மிஷினரி ஜெபம் பண்ணாராம். அவர் எங்கே போனாலும் குதிரையில தான் பிரயாணம் பண்ணி போவார். அந்த ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது, குதிரையில தான் பிரயாணம் பண்ணி போவார். அப்படி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவருக்கு கடுப்பாயிருச்சு. என்ன ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் போகுதா இல்லை சத்துருவின் திட்டத்தின்படி போகுதான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எங்க குதிரையில போயிட்டு இருக்கிறப்ப, சுவிசேஷம் சொல்ல போயிட்டு இருக்கிறாரு, குதிரையில ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த நாள் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் போகுதா இல்லை சத்துருவின் திட்டத்தின்படி போகுதா இல்லைய மாம்சத்தின்படி போகுதான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தவர் என்ன பண்ணாரு? குதிரையை டபால்னு நிறுத்தி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். இயேசுவே, நீர் தான் நீ நடத்துகிறீரா அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தினா எப்படிப்பட்ட நடத்துதல் இருக்கும் நம்ம நினைப்போம்? சமாதானம், சந்தோஷம், கர்த்தர் உன் வழியெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவார், கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாப்பார், கர்த்தர் நமக்கு நல்ல சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார், கர்த்தர் நமக்கு சண்டை இல்லாத ஒரு ஓய்ந்து போகிற வாழ்க்கையை கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு அர்த்தம்? சமாதானமா இருக்கு, கர்த்தர் நடத்துகிறார், நம்ம ஒரு எண்ணம் வச்சிருப்போம். ஆனால் அந்த ஊழியர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? கர்த்தாவே, நீர் தானே நடத்துறீரா,
அதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். பின்னாடியே செங்கலை கொண்டு ஒருத்தர் எரிஞ்சானா. பின்னாடியே செங்கலை கொண்டு ஒருத்தர் எரிஞ்சானா. சோத்திரம் ஆண்டவரே, நீங்க தான் நடத்துறீங்க, நான் சந்தோஷமா என்ன பண்றேன், ஊழியத்துக்கு போறேன்னு போனாராம். அவருடைய எண்ணம் என்னவென்றால், போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தரை நடத்துவார். போராட்டங்கள் வரும், கர்த்தர் நடத்துவார். போராட்டமே இல்லை என்றால் ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நடத்துது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சமாதானமாகவே இருந்தா அது வாழ்க்கையை என்ன பண்ணாது, இருக்காது. போராட்டங்கள் வரணும், நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் செயல்படணும், அதுதான் வாழ்க்கை. ஒரு படகை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். படகு சமுத்திரத்தில் போகணும்னா அது எப்படி இருக்கணும், கொஞ்சம் போராடி தான் ஆகணும். இல்லை எனக்கு போராட பிடிக்கல, நான் போராட மாட்டேன் அப்படின்னா அந்த கப்பல் எங்கே இருக்கணுமா, கரையில் காங்கிரட்டு போட்டு பத்திரமா சேஃபாக இருக்கணுமா. ஏன்னா காங்கிரட்டு போட்டதுக்கு அப்புறமா கப்பல் எங்கேயும் என்ன பண்ண முடியாது, ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது. ஆனால் இன்னொன்று யோசிக்கணும், அந்த கப்பல் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்குமே தவிர அது வாழ்க்கையை முன்னோக்கி என்ன பண்ணாது, போகவே போகாது. யாருடைய வாழ்க்கை சமாதானம் வேணும், சமாதானம் வேணும், சமாதானம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும் ஜெபம் பண்ணுறோமோ அவங்க வாழ்க்கையில் முன்னோக்கி என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. நம்ம முன்னோக்கி போகணும்னா சில எதிர்ப்புகளை தாண்டி தான் போகணும். நம்ம முன்னோக்கி போகணும்னா அநேக எதிர்ப்புகளை தாண்டி தான் போகணும். அதே போல் எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் 4 ஆண்டுகள் சேஃபாக வச்சிருக்காரு. நிம்மதியாக இருக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுறான், எழும்ப ஆரம்பிக்கிறான். யாரு, சத்ரு. அப்ப எப்ப போராட்டம் வரும், எப்ப சத்ரு நம்மளை அழிக்க போராடுவான் அப்படின்னா, என்றைக்கு ஒருவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அன்றைக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். இதுக்கு வேதத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க வேதத்துல இருக்க எல்லா தேவ மனுஷர்களையும் திருப்பி பாருங்களேன். ஆரம்பத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நீங்க போய் பாருங்களேன். எப்போ அவருடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகரிக்கும்னா, என்றைக்கு அவர் தன்னை முழுக்க முழுக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அன்னைக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் போராட்டமே இருக்காது, நிம்மதியா இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். சவுலா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார். என்றைக்கு பவுலாய் மாறினாரோ போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் 1 குறைய 40 அடியை 3 முறை வாங்கினேன். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியால் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிளாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் அவர் கொடுக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தன்னுடைய போராட்டத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான போராட்டங்களை அவர் குறிப்பிடுகிறார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு போராட்டம் இருந்துச்சா? இல்லை, வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு. என்றைக்கு அவர் இயேசுவின் வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்வேன்னு சொல்லி உள்ள வந்தாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது போராட்டம். அதுவரைக்கும் பவுலை பார்த்து பயந்தவர்கள் இன்றைக்கு பவுலை கொலை செய்யும்படி தேடுகிறாங்க. அதுவரைக்கும் பவுலுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கி போனவர்கள் இன்றைக்கு பவுலை பார்த்து அநேக வார்த்தையை சொல்லி பேசுறாங்க. இந்த போராட்டம் வர காரணம் என்ன? பவுல் பழைய மனுஷனா இருந்திருந்தா பவுலுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. ஆனா அதே பவுல் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே எனக்கு முக்கியம்னு அவர் என்றைக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிச்சாரோ அன்றைக்கு ஆரம்பிச்சது போராட்டம். அதைத்தான் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா நான் அதிகம்
புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இதெல்லாம் எனக்கு வர காரணம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சத்துரு எனக்கு கொடுக்க காரணம் என்ன? என் மேல் இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக. நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இரண்டாவது காரணம், ஏன் நம்மளை மட்டும் சத்துரு ஃபோக்கஸ் பண்றான்னா, அத்தனை பேர் இருக்கிறப்ப என்னைய மாத்திரம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டான்? 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 சீஷர்கள்ல பவுலை போல ரொம்ப ரொம்ப துன்புறுத்தப்பட்ட மனுஷனா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே மரணத்துல தான் துன்புறுத்தப்பட்டாங்க. யோவானா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், பிலிப்புவா இருக்கட்டும், எல்லா சீஷர்களும் மரணம் மட்டும்தான் அவங்களுக்கு. மரணத்துல தான் அவங்க ரொம்ப கொடிய விதமாக சோதிக்கப்பட்டாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் வாழும்போதே போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு கர்த்தர் அதன் மத்தியில் தன்னை நடத்துகிற நடத்துதலை பார்த்து தன் போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அதைத்தான் 2 கொரிந்தியர்ல சொல்லுவாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுக்காக நான் ஜெபம் பண்ண அந்த முள்ளு என்னை விட்டு என்ன பண்ணல, போகல. நான் முள்ளு போகணும்னு ஜெபம் பண்ணேன், ஆனா கர்த்தர் எனக்கு அந்த முள்ளு இருக்கட்டும்பா, ஆனா உனக்கு அந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் நான் உனக்கு கிருபையை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், அனுப்பி வச்சுட்டார். அப்ப பவுல் மேல இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை போராட்டங்களும். 1 குறைய 40 அடிகள் 5 தரம் அடிக்கப்பட காரணம் என்ன? பவுல் எப்படியாவது இந்த ஓட்டத்தில் இருந்து விலகி விட மாட்டானா? முதுகுல குனிய வச்சு 40க்கு 1 அடி குறைய 5 முறை அடிச்சா 1 அடி 2 அடியிலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். எப்படியாவது ஓடிடுவோம். ஒரு 10 அடி தாங்கினாலும் 11வது அடிக்கு என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். இல்லை நான் பண்ண மாட்டேன், இனி இந்த கிராமத்து பக்கம் நான் வரமாட்டேன், இனி இந்த மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு எதையாவது ஒன்று சொல்லி ஓடிடுவோம். ஆனா பவுல் எப்படின்னா, பவுலுடைய வாழ்க்கையில 5 அடி அடிக்கப்பட்டோம். 5 முறை 40க்கு 1 அடி குறைய 39 அடின்னு 5 முறை அடிச்சும் பவுல் பின்வாங்கி போகல. ஆனா பவுலை இப்படிப்பட்ட நெருக்க காரணம் என்ன? அவன் பின்வாங்கி ஓடிவிட வேண்டும் என்பதற்காக. அவன் பின்வாங்கி ஓடிவிட என்பதற்காக. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்திலிருந்து அவன் விலகிவிட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நமக்கும் அநேக நேரங்கள்ல நம்முடைய சரீரங்கள் ஏற்க முடியாத அளவுக்கு பலவீனம் வர காரணம் என்ன? நாம் ஜெபிக்க கூடாது என்பதற்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்ப உங்களுடைய சரீரங்கள் அதிகமா உபத்திரவப்படும்னா, நீங்க எப்ப பொருத்தனை பண்ண ஆரம்பிக்கலாம், அன்னைக்கெல்லாம் சரீரம் அதிகமா உபத்திரவப்பட ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நான் நல்லா ஜெபிப்பேன்னு நீங்க எப்ப உங்க இருதயத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அன்றைக்கு போராட்டம் சரீரத்துல அதிகமா காணப்படும். என்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பொருத்தனையை வச்சு ஒரு தீர்மானம் பண்ண, அன்றைக்கு குடும்பத்துல ஒரு பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? தீர்மானத்தை விட்டு விலக வைக்க வேண்டும் என்று. அப்ப அழிக்கிற சத்ரு எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறான்னு பார்த்தாக்க, அவனுடைய நோக்கம் முழுக்க நாம் தேவ திட்டத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்பதுல தான் அவன் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கான். அப்ப நம்ம மேற்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? என் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை அழிக்க நினைக்கிற சத்ருவினுடைய திட்டத்தை நான் ஒழிக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பாரு, யார் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? சரீரத்தில் வரக்கூடியதான உபத்திரவத்தையும் சொல்லுவாரு, சுற்றி இருக்கிற மனிதர்கள் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவத்தையும் சொல்லுவாரு, அதற்கு மேல் வரக்கூடியதான போராட்டங்களையும் சொல்லுவாரு. ஆனா பவுல் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யார் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? போராட்டங்கள் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். சத்துரு அழிக்க நினைப்பான். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்க கர்த்தருக்குள் வளர்கிற வளர்ச்சியை பார்த்து நீங்க நல்லா கவனிக்கணும். வளர்ச்சி என்றால் பொருளாதாரம், ஆவிக்குரிய பொருளாதாரம், அதாவது உலக பிரகாரமான பொருளாதார வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. என்றைக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் வளர ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்கு போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பவுல் நல்ல பலமான ஒரு மனுஷன், தைரியமான ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு இவ்வளவு நிந்தனை வர காரணம் என்ன? அவனுடைய சரீரங்களை இந்த அளவுக்கு அடித்து கிழித்து துன்புறுத்த காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவை விட்டு விலக வேண்டும் என்று சொல். மொர்தெகாய்க்கு இவ்வளவு பெரிய நெருக்கம் கொடுக்க காரணம் என்ன?
மொர்தெகாய் தன் தேவனை நமஸ்கரிக்கிறதை விட்டுவிட்டு ஆமானுடைய பாதத்தில் விழுக வேண்டும் என்பதற்காக. ஒரு மொர்தெகாய் விழவில்லை என்று சொல்லி 127 நாடுகள் இருக்கிற அத்தனை யூதர்களை என்ன பண்ணான்? கொல்லணும்னு ஆசைப்பட்டான். ஒருவன் வைராக்கியம் பாராட்டுவதனால் 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் கொல்லப்பட்டாலும் நான் என் வைராக்கியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதில் மொர்தெகாய் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். சில சமயங்கள்ல நம்மளை விட்டுருவான் சத்ரு. யாரை விட்டுருவான்? நம்மளை விட்டுருவான். நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் கை வைக்க ஆரம்பிப்பான். மொர்தெகாய் மேல கை வச்சா மொர்தெகாய் பயப்பட மாட்டார்னு ஆமானுக்கு நல்லா தெரியும். மொர்தெகாயை கழுத்தறுத்து போட்டாலும் மொர்தெகாயுடைய ஸ்தோத்திரம் முழங்கால் தனக்கு முன்பாக முடக்கப்படாதுன்னு ஆமானுக்கு நல்லா தெரியும். அதனால ஆமான் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? மொர்தெகாயை தொடல, மொர்தெகாயை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் தொட ஆரம்பிச்சான். இப்ப மொர்தெகாய் என்ன பண்ணணும்? தனக்காக இல்லைனாலும் தன் ஜனத்துக்காக அவன் என்ன பண்ணுவான்? முழங்கால் படிக்கிடுவான். இன்றைக்கு நம்முடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை விழ வைக்கிறதுக்கு நம்ம மேல கை வைக்கிறானா இல்லையோ, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேலெல்லாம் கை வைப்பான். நம் பெற்றோர் மேல கை வைப்பான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலையும் சத்துருவான என்ன பண்ணுவான்? கை வைப்பான். இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன? அத்தனை பேரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த போராட்டத்தில் எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை நாங்கள் அழிக்க வேண்டும், எங்களை அழிக்க வேண்டும் என்று போராடுகிற சத்துருவை நாங்கள் எப்படியாகிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். விட்டுறக்கூடாது. பிள்ளைங்களுக்கு பலவீனம் கொடுக்க காரணம் என்ன? தாய் ஜெபிக்க மாட்டாங்க என்பதற்காக. பிள்ளைக்கு பலவீனத்தை கொடுத்தா தாயால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. மனைவிக்கு பலவீனத்தை கொடுத்தா கணவனால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை ரொம்ப வியாதியில தொட்டாக்க அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் அந்த வியாதியிலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் போராடுவாங்களே தவிர ஜெபத்துக்கு நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு சத்துருவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த குடும்பத்துக்குள்ள போராட்டத்தை திணிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஜெபிக்கிறதுனால தான் போராட்டம், ஜெபிக்காம இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு அநேக இடத்துல நம்ம ஜெபத்தை நிறுத்திடுவோம். ஜெபிக்கிற அன்னைக்கு தான் பிரச்சனை வருது. ஜெபிக்காம இருந்தா என்ன, விட்டுருவோமேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டுருவோம். அதுதான் வேணும் என்று சொல்லி சத்ருவானவன் குறிவைத்து நமது ஜெபத்தை நிறுத்த வேண்டும், நமது பரிசுத்தமான வாழ்க்கையை நிறுத்த வேண்டும், நம்முடையதான ஓட்டத்தை நிறுத்த வேண்டும், கர்த்தருக்குள் நாம் பாராட்டுகிற மிகுந்த பக்தி வைராக்கியத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சத்ருவானவன் இத்தனை காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றான்? செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா எஸ்தரும் மொர்தெகாயும் அதை சரியாய் புரிந்து கொண்டார்கள். எதை புரிந்து கொண்டார்கள்? நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், என்னை விழ வைக்க வேண்டும் என்று சத்துரு போராடுகிறான். நான் கர்த்தருக்குள் வைராக்கியமாக இருக்கிறேன், என் வைராக்கியத்தை உடைக்க வேண்டும் என்று சத்துரு போராடுகிறான். நான் விழுக மாட்டேன் என்று தெரிந்து கொண்டு என்னுடைய குலத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? தொடுகிறான். இதை சரியாய் புரிந்து கொண்ட மொர்தெகாயும் எஸ்தரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். போராட்டங்கள் வரும், ஓடுகிற அளவுக்கு போராட்டங்கள் வரும், சத்துரு கொண்டு வருவான். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது, என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவை நான் மேற்கொள்ளணும், என்னை போராடுகிறவனை நான் தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய முகத்தை விட்டு அவனை நீக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்ம தியானிக்க போற சத்தியமே அதுதான். அழிக்க நினைக்கிறவனை போராடியாவது மேற்கொண்டு தீர்க்க வேண்டும். நம்மை யார் அழிக்க நினைக்கிறாங்க அவங்கள நம்ம போராடியாவது பின்வாங்க வச்சிடணும், போராடியாவது ஓட வச்சிடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட அவருடைய ஊழியத்தை தடுக்கும்படியாக பிசாசு போராடுவான். அவருடையதான ஆரம்ப கட்ட 1 வயது பருவ குழந்தையாய் இருக்கும் பொழுது அவரை கொல்ல நினைச்சான். சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? நட்சத்திரத்தை பின்பற்றி போக வேண்டியவங்க நட்சத்திரத்தை பின்பற்றாம இருதயத்தை பின்பற்றி போயிட்டாங்க. இருதயத்தை பின்பற்றி போன சாஸ்திரிகள் சொன்ன வார்த்தை என்ன? யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே இருக்கிறான்னு போய் ராஜாவை கேட்க, ஏரோதுவை கேட்க, ஏரோது நான் தான் ராஜா, எனக்கே குழந்தை பிறக்கல, அப்படிப்பட்ட என்னுடைய வம்சத்துல இல்லாம வேற ராஜா எங்கிருந்து பிறக்க போறான் யோசிக்கிறான். அப்ப தேசத்துக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது, அத்தனை ஆண் பிள்ளையும் கொள்ளு அப்படின்னா, 2 வயதுக்கு உட்பட்டதான 3 வயதுக்கு உட்பட்டதான அத்தனை குழந்தையும் கொள்ளு அப்படின்னா. அன்றைக்கு மாத்திரம்
ஏரோதின் கரத்தால் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை அன்றைக்கு அவன் கொண்டிருக்கிறான். ஒரு ராத்திரியில அந்த ஒரு வார்த்தையினால, சாஸ்திரிகள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகள் அன்றைக்கு ஏறுது கொன்றான். அதையெல்லாம் கடந்து 30வது வயது வரும் பொழுது இப்ப மறுபடியும் சத்ருவானவன் வரான். அவர் பிறந்தப்ப போராட்டம், வளரும் பொழுது போராட்டம் இல்லை. காரணம் என்ன? அவர் உலகத்தோடு என்ன பண்றாரு? வளர்ந்து வருகிறார். தேவ திட்டத்தோடு பிறந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த சத்துரு அடுத்த 29 ஆண்டுகள் இயேசு என்ன பண்ணல? தொடவும் இல்லை, தொந்தரவும் பண்ணல. காரணம் என்ன? அவர் தன்னுடைய தேவ திட்டத்தில் இன்னும் அவர் என்ன பண்ணல? அமரல. முதல் வயசுல கொன்றவன், இயேசுவின் முதல் வயசு இருக்கும் பொழுது அவருக்கு 1 வயசு ஆவதற்குள்ளேயே 1,00,000 பிள்ளைகளை கொன்ற சத்துரு 29 வருடங்கள் ஏன் அமைதியா இருந்தான்? 29 வருடங்கள் அமைதியா இருந்தவன் 30வது வருடம் ஏன் செயல்பட ஆரம்பிச்சான்? 30வது வயதுல இயேசு தனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யும்படியாக அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறினார். சத்ருவானவன் அவரை பின்தொடர ஆரம்பித்தான். அப்ப எப்போ சத்ரு தொடர ஆரம்பிக்கிறான்? எப்போ தேவ திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். இயேசுவுக்கு எப்போ போராட்டம் ஆரம்பிச்சிச்சு? எப்போ ஞானஸ்நானம் எடுத்து புறாவானவர் இறங்கி இவன் நேசகுமாரன், இவனிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன்ற வார்த்தையை எப்போ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல பிதாவானவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரோ அதற்கு அப்புறம் தான் போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ போராட்டம் எப்போ ஆரம்பிக்கும்? என்னைக்கு தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்னையிலிருந்தே நமக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படும், சாபங்கள் மன்னிக்கப்படும், போராட்டங்கள் மாத்திரம் தொடரும். நம்மளை பின்தொடர்கிற சத்ரு நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பான். காரணம் என்ன? இவன் தேவ திட்டத்தில் உட்கார்ந்து விடக்கூடாது. இயேசுவை அவ்வளவாய் சத்ருவானவன் சோதித்தான். இயேசு அவனை எவ்வளவு அழகாய் மேற்கொண்டார் என்றால், வசனத்தை வைத்து அழகாய் மேற்கொண்டு தன்னை அழிக்க நினைத்த, தன்னை ஒடுக்க நினைத்த சத்ருவை இயேசு அன்றைக்கு மேற்கொண்டார். அவர் சொல்லுகிறாரு, நான் செய்ததை பார்க்கிலும் நீங்கள் அதிகமா என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. நான் சத்ருவை மேற்கொண்டேன் என்றால் என்னை பார்க்கிலும் நீங்களும் சத்ருவை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். உங்களை விழுகைக்கு நேரம் நடத்துகிற சத்ருவை, உங்களுக்கு ஆசை காட்டி உங்களை இழுக்க நினைக்கிற சத்ருவை, உங்களுக்கு இச்சையை கொடுத்து இழுக்கிற சத்ருவை உங்களால் மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியும். இயேசுவுக்கு சத்ருவானவன் எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆடம்பரத்தை காண்பித்தான், இச்சைகளை காண்பித்தான், பெருமைகளை காண்பித்தான், அதிகாரங்களை காண்பித்தான். ஆனா எதற்குமே இயேசுவின் இருதயம் என்ன பண்ணல? இறங்கி போகல. அப்ப அநேகர சத்துரு எப்படி தொட ஆரம்பிக்கிறான்? இருதயத்துல தொட ஆரம்பிக்கிறான். எப்படி? ஆடம்பரத்தை காண்பித்து வா, பொருளாசையை காண்பித்து வா, இச்சைகளை கொடுத்து என்னிடத்தில் வா, பெருமை, மேன்மை, பாராட்டுகள் இதையெல்லாம் கொடுத்து நீ எப்படி ஆகில என்னிடத்துல என்ன பண்ணிரு வந்துன்னு சொல்லி அநேகரை சத்துரு தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கொடுக்கிற மேன்மை என்று நினைச்சுக்கிட்டு. இல்லை, இந்த மேன்மை கர்த்தர் கொடுத்ததல்ல. இது உங்களை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விழ வைக்க வேண்டும் என்று சத்துரு கொடுக்கிற மேன்மை, சத்துரு கொடுக்கிற சொப்பனம், சத்துரு கொடுக்கிற தரிசனம். 2 தரிசனங்கள் 2 சொப்பனங்கள் உண்டு. சத்துருவும் கொடுப்பான், கர்த்தரும் கொடுப்பார். வெளிப்பாடுகளை 2 வெளிப்பாடுகள் உண்டு. கர்த்தருடைய வெளிப்பாடும் உண்டு, சத்துருவின் வெளிப்பாடும் உண்டு. ஏவாளுக்கு ஒரு வெளிப்பாடை சத்துரு கொடுத்தான். இயேசுநாதர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா சத்துரு ஒரு வெளிப்பாடை கொடுத்தான். ஏன் புசிக்க கூடாது? தேவன் கொடுத்ததான கட்டளையவே திருப்பி கேட்கும்படி ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறான். ஏன் புசிக்க கூடாது? புசிச்சா என்ன ஆகும்? அப்ப நம்ம கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இது யாருடைய வெளிப்பாடு? கர்த்தருடையதா, சத்துருவுடையதா?
நமக்கு தரிசனம் வரும்போது தரிசனத்தை யோசிக்கணும். இது யாருடைய தரிசனம்? கர்த்தருடையதா, சத்ருவுடையதா? சொப்பனங்கள் வரும் பொழுது கர்த்தருடையதா, சத்ருவுடையதா? தீர்க்க தரிசனமான வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடையதா, சத்ருவுடையதா? ஆராய்ந்து பார்க்கணும். மொர்தெகாய்க்கு ஆமான் கொடுத்த நிபந்தனை ஒன்னே ஒன்று, நீ என்னைய வணங்கினா போதும், நீ நிம்மதியா இருக்கலாம், உன் வாழ்க்கை தொந்தரவு செய்யப்படாது, உன் வாழ்க்கை தொந்தரவு செய்யப்படாது, உன் வாழ்க்கையில கொலைகள் நடக்காது, உன் வாழ்க்கையில பசி ஏற்படாது, உனக்கு நல்ல வஸ்திரங்கள் கிடைக்கும். நீ எந்த கடைக்கு போனாலும் என் பேரை சொன்னா உனக்கு என்ன பண்ணும்? எல்லாம் இலவசமாவே கிடைக்கும். நீ எந்த இடத்துக்கு போனாலும் என் பேரை மாத்திரம் சொல்லு, உனக்கு எல்லாமே இலவசமா கிடைக்கும்னு சொல்லி ஆமான் எவ்வளவோ காரியத்தை டெய்லி 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 ஆமானோடு இருந்தவர்கள் மொர்தெகாய்க்கு சொன்னாலும் மொர்தெகாய் கேட்கல. இன்றைக்கு நம்மோடும் சத்ரு தினமும் போராடி கொண்டு இருக்கிறான். இதை செய், அது செய், அதை பண்ணா போதும், இதை பண்ணா போதும், உனக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கொடுப்பேன், உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும், இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு டெய்லியும் மொர்தெகாயை ஆமானின் ஸ்தோத்திரம் போர்ச்சேவர்கள் எப்படி பேசினார்களோ அதே போல நம்மையும் அநேக நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து நம்மை இழுத்து கொண்டு போவதற்கு வார்த்தைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். நாம் கொஞ்சம் சரியாய் கவனிக்க வேண்டியது, இது யாருடைய வார்த்தை? கர்த்தர் இந்த தேசத்துல எஸ்தரை ராஜாவத்தியா மாற்றணும்னது கர்த்தருடைய திட்டம். ஆனா மொர்தெகாய் சொல்றான், உன் மகள் எஸ்தர் அங்க அரண்மனையில இருக்கணும்னா நீ என்னைய கனப்படுத்தணும். உன்னுடைய ஜனங்கள் 127 நாடுகள்லையும் சந்தோஷமா இருக்க, நீ என்னைய கனப்படுத்தணும். நீ ஒருவன் எனக்கு கீழ்ப்படிஞ்சனா உனக்கு மகளா இருக்கிற எஸ்தர் என்ன பண்ணுவா? அரண்மனையில பத்திரமா இருப்பா. அவளுடைய ராஜமேன்மை என்ன பண்ணாது? எடுத்து போடப்படாது. 120 தேசங்கள் இருக்கிறதான யூதர்கள் காப்பாற்றப்படுவாங்க. டீல் பேசுறான். எப்படி பேசுறான்? நீ என்னைய நமஸ்கரி, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், உன் மகளை நல்ல பொசிஷன்ல கொண்டு போய் நான் என்ன பண்றேன்? வைக்கிறேன். எல்லாமே கொடுக்கறது யாரு? சத்ருவின் யோசனைகள். ஆனா மொர்தெகாய் யோசிக்கிறாரு, இது எனக்கு சத்ரு கொடுக்கல, இது எனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப இந்த போராட்டம் வரும் பொழுது நான் போக வேண்டிய ஒரு இடம் எதுன்னா தேவ சமூகம். கர்த்தர் இவ்வளவு எனக்கு கொடுத்தாரு, ஆனா சத்ரு சொல்றான், நீ செய்யலன்னா இதை எடுத்துருவேன். கொடுத்தது கர்த்தர், சத்ருவால எப்படி எடுக்க முடியும்? ராஜமேன்மையை கொடுத்தது கர்த்தர், சத்ருவால எப்படி எடுக்க முடியும்? 120 தேசங்களையும் யூத ஜனங்களை சமமாய் வைத்து அவர்களுக்கு சமாதானமான வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர், சத்ருவால எப்படி அதை புடுங்க முடியும்? மொர்தெகாய் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நமக்கு அநேக விதமான டீல் வரும், நம்முடைய இருதயத்தில் அநேக டீல்கள் வரும். கொஞ்சம் யோசிக்கணும், இந்த டீல் நமக்கு யாரு கொடுக்கிறா? கர்த்தரா, சத்ருவா? அதை நிதானித்து அந்த டீலை நம்ம சரியா பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அநேக விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இதுலேருந்து சில காரியங்கள் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் வேகமாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? முதல் போராட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று சொல்லி. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஸ்தோத்திரம். இங்கே சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஈசாயின் வீட்டுக்கு வந்த பொழுது அங்க இருக்கிற குமாரர்களை எல்லாம் ஈசாய் கொண்டு வருகிறார். எல்லா குமாரரையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அத்தனை பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமான்னு கேட்டா இல்ல. சாமுவேல் பார்க்கிறாரு, முதல் குமாரனை பார்க்கிறாரு, ஓ இவன் நல்ல திடமானதா இருக்கான், இவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன்னு சொல்லிட்டு எழும்புறாரு. கர்த்தர் உட்காரு. 2வது மகனை பார்க்கிறாரு, அவன் நல்லா திடகார்த்தமா இருக்கிறான், இவனா இருக்குமோ எந்திரிக்கிறாரு. கர்த்தர் உட்காரு.
இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்குறப்ப இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோன்னு சாமுவேல் எழுந்திருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இவனில் உக்காருன்னு உட்கார வச்சு கடைசியில் பிள்ளைகள்லாம் தீர்ந்துட்டாங்க. இப்போ யார் அபிஷேகம் பண்ணுறதுன்னு சாமுவேலுக்கு தெரியல. அப்போ சாமுவேல் கேட்குறாரு, பிள்ளைகள் இவ்வளவுதானா? இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவன். ஆனா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வருகிறான். தாவீது உள்ள என்ட்ரி ஆனவன கர்த்தருடைய வார்த்தை வருது, இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன். இனி நீ இருக்கையில் என்ன பண்ணாத, உட்காராத, எலும்பு அப்படின்னார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, யாரை கொண்டு அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரோ அந்த நபரை இருக்கையில் உட்கார விட மாட்டார். நீங்கள் எங்கேயும் போய் என்ன பண்ண வேணாம், அபிஷேகத்துக்காக நிற்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை அபிஷேகம் பண்ண நினைச்சாருன்னா, எந்த ஊழியக்கார எந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரோ அந்த ஊழியக்காரனை சேர்ல இல்லை எந்த இடத்துலையும் உட்காராம கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து என்ன பண்ணுவார், அபிஷேகம் பண்ண வைப்பார். இது நான் நம்புகிற ஒரு வார்த்தை, வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. அதிகமாக நம்ம போய் என்ன பண்ணிடுவோம், அபிஷேகத்துக்காக, வரங்களுக்காக, தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஓடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னா, அந்த ஊழியக்காரனை நான் உனக்கு வார்த்தையை கொடுக்க விரும்புனேன்னா நான் எப்படியாக என்ன பண்ணுவேன், கொண்டு வந்துடுவேன். எப்படியாகிலும் நான் கொண்டு வந்துடுவேன். வந்த ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணாமல் என்ன பண்ண போகிறதில்ல, ஏந்திரிச்சு போக போகிறது இல்லை. எப்படியாகிலும் நடக்கும். அதனால அங்கே போகிறது இங்கே போகிறது எங்கேயும் ஓட வேணாம். உங்களுக்கானது வரும் என்றால் அது உங்கள் வீடு தேடி என்ன பண்ணும், வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் புறப்பட்டு போனால் போதும், உங்களை அபிஷேகம் பண்ணுகிற மனுஷனை கர்த்தர் வீடு வரைக்கும் கொண்டு வந்து அந்த வீட்டில் அந்த மனுஷனை உட்கார விடாமல் உங்கள் பாதங்கள் பட்ட நிமிஷத்தில் அந்த மனிதனின் பாதங்கள் என்ன பண்ணலை, நிற்கலை, எலும்பி வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். இவன் தான் என்று அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பெரிய தேவ திட்டங்கள் யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய தேவ திட்டம் யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு இருக்கு. ஆனா தாவீதுக்கு என்றைக்கு கர்த்தருடைய அழைப்பு கிடைச்சதோ, என்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் கிடைச்சதோ அன்னைக்கு ஆரம்பிச்சது போராட்டம். எப்ப ஆரம்பிச்சது போராட்டம்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சது போராட்டம். தாவீது நினைச்சாரு, சாமுவேலுக்கு அடுத்து நான் தான் ராஜாவா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதனால என் வாழ்க்கையில இனிமே கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார்னு தாவீது நினைச்சிருக்கலாம். இது வரைக்கும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கரடி மத்தியிலையும் சிங்கத்தின் மத்தியிலையும் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இனி அந்த போராட்டம் எனக்கு வராதுன்னு தாவீது நினைச்சாரு. இதுக்கப்புறமா எங்க அப்பா என்னைய கனம் பண்ணுவார்னு தாவீது நினைச்சாரு. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் என்னைய கனம் பண்ணுவான்னு தாவீது நினைச்சாரு. ஆனா எதுவுமே நடக்கல. மறுபடியும் தாவீது எங்க தான் போனாரு? ஆடு மேய்க்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு தான் போனார். ஏன்னா ஏழா பள்ளத்தாக்கு தாவீது வரப்ப எங்கேருந்து வருவாருன்னா, ஆடு மேய்ச்ச இடத்துல இருந்து தான் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வந்து அங்க தகப்பன் கொடுத்த சிற்றுண்டிகளை எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போவார், அண்ணன்களை பார்க்க போவார். அப்ப போராட்டம் எப்போயிலிருந்து எப்ப கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் விழுகுதோ அன்னையிலிருந்து நமக்கு போராட்டமானது என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். தாவீது நல்ல ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமாதானமா இருக்கும். ஒரு நாள் நிம்மதியா என்ன பண்ணல, இருக்கல. அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னா, ஆலயத்துக்கு தாவீது போக முடியாத அளவுக்கு அந்த போராட்டம் தாவீதுக்கு வந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ராஜாவாய் அழைக்கப்பட்ட மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம், உச்சிதமான பாத்திரம் தாவீதுலாம். அப்படிப்பட்ட உச்சிதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்துக்கு வரக்கூடிய போராட்டம் என்ன, ஆலயத்திற்கு இவன் போய்விடக் கூடாது என்று. சங்கீதக்காரன் தாவீது நிறைய சங்கீதத்தில் பாடியிருப்பாரு, நான் கர்த்தருடைய பண்டிகைக்கு நான் போக மாட்டேனா, ஆலயத்துக்கு நான் போக மாட்டேனா,
காரணம் என்ன? அவருடைய ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? ஆலயத்துக்கு கூட அவர் போயிடக்கூடாது, அவர் சங்கீதம் வாசித்து கர்த்தரை பாடிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு போராட்டங்களை சத்துரு கொடுத்து தாவீதை ஓட வச்சான். ஆனால் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது வனாந்தரத்தில் ஓடினாலும், கெபிக்குள் அமர்ந்திருந்தாலும், மலைகளுக்குள்ள ஓடினாலும், மலைகளுக்கு மேலே ஏற ஆரம்பித்தாலும் தாவீது கர்த்தரை பாடுவதை நிறுத்தவில்லை. பாடிக்கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தார், ஒரு பக்கம் பாடிக்கொண்டிருந்தார், ஒரு பக்கம் துதித்து கொண்டிருந்தார். போராட்டங்கள் அதிகரித்தால் அதிகரிக்கட்டும், நான் கர்த்தரை பாடிக்கொண்டே தான் இருப்பேன். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில எப்ப போராட்டம் ஆரம்பிக்குது? எப்ப தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றைக்கு ஆரம்பிச்சது போராட்டம். அடுத்த போராட்டம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து சொல்ற வார்த்தை, எப்ப யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, என்றைக்கு யோசேப்பு சொப்பனம் பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு என்ன ஆரம்பிச்சாங்க? பகைக்க ஆரம்பிச்சாங்க. என்றைக்கு யோசேப்பு சொப்பனம் பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்றைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வேதம் போடப்பட்டிருக்கு. அப்ப இரண்டாவது போராட்டம் எப்ப ஆரம்பிக்கும்? எப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேடி வரதோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறதோ அன்றைக்கு நமக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். என்றைக்கு நம் தரிசனத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். என்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு போராட்டம் ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மோடு இடைப்பட ஆரம்பிக்கிறாருன்னா போராட்டம் என்ன பண்ணும்? சேர்ந்து வர ஆரம்பிக்கும். யோசேப்பு தீமை செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னார். கர்த்தர் தன்னோடு பேசின வார்த்தையை யோசேப்பு சொன்னார். அதனால் யோசேப்புக்கு வந்த போராட்டங்கள் பெரும் பெரும் போராட்டங்கள், கொஞ்சம் நெஞ்சம் போராட்டம் இல்லை. காரணம் என்ன? யோசேப்பை இந்த இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள் தள்ளினது யாரு? சகோதரர்களா? இல்ல, சத்ரு. சகோதரர்கள் அல்ல, சத்ரு. யோசேப்பு தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்தா யோசேப்பு வளர்ந்து விடுவான். யோசேப்பு இன்னும் தேவ வார்த்தைய சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதனால குடும்பத்தை அவனுக்கு விரோதமா சத்ரு என்ன பண்ண ஆரம்பிச்சான்? எழுப்ப ஆரம்பிச்சான். எந்த குடும்பத்துக்காக யோசேப்பு எழுந்து நின்று அவன் ஸ்தோத்திர குடும்பத்தை காப்பாற்றுவான்னு கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சோ, அங்க அந்த அந்த தரிசனத்தை நீங்க இரண்டு விதமா நீங்க பார்க்கலாம். நான் பார்க்குற பார்வையை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க பார்வையில் அப்படி பட்டுச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கங்க. என்னுடைய பார்வையில் அந்த தரிசனங்கள் இரண்டு விதமான காரியத்தை நான் பார்த்தேன். ஒன்று, யோசேப்புக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஒன்று, யோசேப்புக்கு குடும்பமே கீழ்ப்படிவது. இரண்டாவது, யோசேப்பால் குடும்பம் காப்பாற்றப்படுவது. ஒன்று, குடும்பமே யோசேப்புக்கு கீழ்ப்படியுது. இன்னொன்று, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றுற ஒரு நபர் யாரு? யோசேப்பு. எல்லா அரிக்கட்டும் விழுந்துருச்சு. ஆனா ஒருவன் மாத்திரம் விழாமல் தன் குடும்பத்தை என்ன பண்றான்? இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அப்படி எந்த ஒருவன் விழாமல் தன் குடும்பத்தை இருக்க பிடிக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு தான் போராட்டம் ஆரம்பிக்கும். குடும்பம் எக்கேடுகட்டு போகுதுன்னு நினைக்கிறவனுக்கு போராட்டம் வராதுங்க. குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் போராட்டம் வரும். குடும்பம் விழுந்துடக்கூடாது, என் குடும்பம் அசிங்கப்பட்டுறக்கூடாது, என் குடும்பம் அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு யார் ஒருவர் தன் குடும்பத்துக்காக எழும்பி நிற்கிறார்களோ அந்த எழும்பி நிற்கிறவனை தான் சத்துரு தொட ஆரம்பிப்பான். யோசேப்பு எழும்பி நிற்கிறாரு. ஒரு காலம் வரும், என் குடும்பம் கஷ்டப்படும், என்னுடைய குடும்பம் எல்லாமே தோற்கடிக்கப்படும், ஆனால் கர்த்தர் அதன் மத்தியில் என்னையை உயர்த்துவார், நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லி யோசேப்பு அந்த தரிசனத்தை அவர் எப்படி பார்த்துட்டா, அந்த தரிசனத்தை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஆனால் அந்த தரிசனத்தை அவர் நம்பினார், அந்த சொப்பனத்தை அவர் நம்பினார். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. யார் ஒருவனை சத்ரு அழிக்கணும்னு நினைச்சானோ அதே ஒருவன் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி வளர்ந்து நிற்கிறான், தேசத்தை போஷிக்கும்படியாய் நிற்கிறான். ஒரு சிலர்லாம் குடும்பத்துக்கு முதுகெலும்பா இருப்பீங்க, உங்களை தான் சத்துரு கை வைப்பான், உங்களை தான் சத்துரு கை வைப்பான். நீங்க முதுகெலும்பா இல்லாத இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வராது.
நீங்கள் முதுகெலும்பா இல்லாமல் அந்த முதுகெலும்பில் கொஞ்சம் ஒரு கிராக் விட ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, நீங்கள் கொஞ்சம் குனிய முடியாமல், நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்தானாக்க, அன்றைக்கு அந்த குடும்பம் நிர்மூலமாகிரும். நீங்கள் இருந்த அந்த குடும்பத்தை காப்பாத்திருவீங்கன்னா உங்களை சத்துரு டார்கெட் பண்ணுறான். எனக்கே இந்த போராட்டம், தரிசனம் பார்த்ததுனால போராட்டமா, சொப்பனத்தை பார்த்ததுனால போராட்டமா, இல்லை இயேசுவுக்கு உண்மையாக இருந்ததுனால போராட்டமா? இல்லை 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 இல்லை. நீ விழுந்தாதான் உன் குடும்பம் விழுகும். நீ நிற்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை சத்துருவால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கவனத்தில் வச்சுக்காங்க. நீங்கள் உங்கள் அரிக்கட்டு நிற்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை சத்துருவால் தொட முடியாது. அத்தனை அரிக்கட்டு விழுந்தாலும் சரி, அந்த ஒத்த அரிக்கட்டு நிற்கிதில்ல, அந்த ஒரு அரிக்கட்டுக்காக கர்த்தர் செயல்படுவார். ஏன்னா அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருடைய வார்த்தையால் நிற்கிது. அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தால் நிற்கிது. அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருக்காக நிற்கிறதுனால அந்த ஒரு அரிக்கட்டை வச்சு கர்த்தர் தேசத்தையும் போஷிப்பார், தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், போஷிப்பார். ஒரு அரிக்கட்டு நின்னாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருக்காக நின்னா போதும். கர்த்தருக்காக அந்த அரிக்கட்டு நின்னா போதும். எல்லாம் விழுகட்டும், ஒன்று மாத்திரம் நிற்குதா, அந்த ஒன்னை கொண்டு என் கர்த்தர் போஷிக்க ஆரம்பிப்பார். அந்த ஒரு அரிக்கட்டை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், திருப்தியாய் போஷிப்பார். சத்ரு நினைத்தது யோசேப்பின் குடும்பம் சாக வேண்டும் என்று சொல்லி. ஏன் தெரியுமா யோசேப்பின் குடும்பம் சாகணும்? ஏன்னா யோசேப்பின் குடும்பத்து மேல வைத்திருக்கிற வார்த்தை அந்த மாதிரி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன். இது இந்த சந்ததியின் மேல் இருக்கிறதான பெரிய தீர்க்க தரிசனம். இந்த சந்ததியின் மேல் இருக்கிறதான பெரிய தீர்க்க தரிசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போக வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் எவ்வளவோ காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். சத்ருவானவன் எவ்வளவோ காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். அத்தனை காரியத்திலும் இருந்தும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலேயே அந்த போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்படி போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட, கர்ப்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் வெளியில வந்து போராட்டம், வளர்ந்து போராட்டம், திருமணமாகி போராட்டம், பிள்ளைகள் பெற்றெடுத்து போராட்டம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தும் போராட்டம். வாழ்க்கை மாறியது, போராட்டங்கள் மட்டும் என்ன பண்ணல, மாறல. காரணம் என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன். அது பெரிய ஜாதியாய் மாறுவது யாருடைய கரத்துல இருக்கு? இப்ப யோசேப்பின் கரத்துல இருக்கு. வார்த்தை யாருக்குன்னு தெரியல. உங்க குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை வைத்துதான் செயல்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய முன்னோர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கலாம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு பிறந்து, யாக்கோபுக்கு யோசேப்பு பிறந்து, அந்த யோசேப்பை வைத்துதான் அந்த தரிசனத்தை என்ன பண்ணுவேன் கர்த்தர் நிறைவேற்றுன்னு திட்டம் வச்சார்னா அந்த யோசேப்பை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவாரு. அந்த யோசேப்பை விழ வைக்கதான் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். யோசேப்பை விழ வைக்க வேண்டும் என்பது இன்றைக்கான திட்டம் கிடையாது. அது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டம். காரணம் என்ன? வாக்கு தத்தம் அந்த மாதிரி. யோசேப்பு ஒருவனை வைத்துதான் அந்த சந்ததியை பெரிய ஜாதியை கர்த்தர் மாத்த போகிறார். அந்த சந்ததி பெரிய ஜாதியாய் மாறக்கூடாதுன்னா யோசேப்பு சாகணும். யோசேப்பு சாகணும். யோசேப்பு எப்படியாவது செத்தா அந்த சந்ததி பெரிய ஜாதியை என்ன பண்ணாது, மாறாதுன்னு சத்துரு நினைச்சான். ஆனா கர்த்தர் ஒரு திட்டம் போட்டாரு. நீ எங்க வேணா யோசேப்பை கொண்டு போ, நீ எவ்வளவு உபத்திரவத்தை வேணா யோசேப்புக்கு கொடு, அவமானத்தை கொடு. ஆனா யோசேப்புடைய அரிக்கட்டு கர்த்தருக்காக நிக்கிற வரைக்கும் அந்த அரிக்கட்டை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருக்காக நிக்கிற வரைக்கும் கர்த்தர் யோசேப்புக்காக நின்னார். இது உண்மை. எந்த இடமா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்காக நின்று பாருங்க. உங்க குடும்பத்தை காப்பாற்றுவது உங்க கையில தான் இருக்கு. உங்க குடும்பம் போஷிக்கப்படுவது உங்க கையில தான் இருக்கு. உங்க குடும்பத்தினுடைய வீழ்ச்சியை தூக்கி எடுப்பது உங்க கையில தான் இருக்கு. ஆனா உங்களை காலி பண்ணா உங்க குடும்பத்தை என்ன பண்ணிடலாம்,
அதனால தான் சத்ரு இப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார். அந்த ஒருவனை வைத்து ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க ஆரம்பிச்சார். ஆனா அந்த ஜாதிய, அந்த சந்ததிய கெடுக்கிறதுக்காக சத்ரு என்ன பண்ணான்? செயல்பட ஆரம்பிச்சான். கர்த்தர் ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டார். ஆபிரகாம் என்கிற ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டார். அதற்கு முன்பாக ஆதாம் என்கிற ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஒரு பரிசுத்தமான சந்ததி வந்துராதான் நினைச்சாரு. அதை கெடுக்கிறதுக்கு சத்ரு உள்ள என்ன பண்ணான்? என்ட்ரி ஆனான். ஒரு பெரிய அழிவு காலம் வந்துச்சு. நோவா அதுக்கப்புறம் வந்தார். நோவான்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு பரிசுத்தமான சந்ததியை வர வச்சார்லாம் நினைச்சாரு. அங்கேயும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டார். ஒரு பரிசுத்தமான சந்ததி வந்துராதான் ஆசைப்பட்டாரு. குறுக்கு இஸ்மவேல் என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார். அப்போ ஒரு கர்த்தர் நினைக்கிற ஒரு குடும்பம் உருவாகுவதற்கு எத்தனை போராட்டங்கள் யோசியுங்க. கர்த்தர் ஒரு குடும்பத்தை நேர்த்தியா நடத்த நினைக்கிறாரு. ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அந்த சந்ததியை எப்படியாவது ஆசீர்வதிக்கும் நினைச்சுதான் அந்த குடும்பத்தை உருவாக்குறாரு, தெரிந்து கொள்கிறாரு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாக சத்ரு என்ன பண்றான்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சத்ருவின் போராட்டம் வருதா? இல்ல. யாருக்கு வருது? யார் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை சத்ருவும் என்ன பண்றான்? தெரிந்து கொள்கிறான். யோபு வாழ்ந்த நாட்கள்ல யோபுவை போல எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அத்தனை பேரையும் சத்ரு என்ன பண்ணல? தெரிந்து கொள்ள. யோபுவை தான் தெரிந்து கொள்கிறான். காரணம் என்ன? யோபுவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோபுவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோபுவை சத்ருவும் தெரிந்து கொண்டார். தானியேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சத்ருவும் தானியேலை தெரிந்து கொண்டார். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீதை சத்ருவும் தெரிந்து கொண்டார். அதே போலதான் இங்கே யோசேப்பின் வாழ்க்கையிலையும் யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பை சத்ருவும் தெரிந்து கொண்டார். நம்ம 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் நம்ம மேல் ஃபோக்கஸா இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தர், இன்னொன்று சத்ரு. கர்த்தர் நம்மை உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது சத்ரு நம்மளை கீழே தள்ளணும்னு என்ன பண்றான்? போராடிக்கிட்டு வரான். அந்த ஒரு அரிக்கட்டு எப்படியாவது விழுந்துராதா? அந்த ஒரு அரிக்கட்டு எப்படியாவது சரிந்துராதா? 11 அரிக்கட்டை வீழ்த்திட்டேன். இந்த ஒத்த அரிக்கட்டை மட்டும் என்ன பண்ண முடியல? வீழ்த்த முடியல. காரணம், அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருக்காக நிக்குது. அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருக்காக நிக்குது. எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, நீங்க நிக்கிறீங்கன்னா கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை கீழே தள்ள விடவே மாட்டார். நின்னு பாருங்க. போராட்டம் வந்தாலும் நின்னு பாருங்க. எதிர்ப்புகள் வந்தாலும் நின்னு பாருங்க. நீங்க உங்க அரிக்கட்டு மாத்திரம் மண்ணை பார்க்கவே பார்க்காது. உங்க அரிக்கட்டை கர்த்தர் மண்ணில் தள்ளி விட மாட்டார். அந்த அரிக்கட்டு மேல தூசியோ புழுதியோ பட கர்த்தர் விட மாட்டார். மற்ற அரிக்கட்டெல்லாம் கீழே விழுந்து காத்தடிச்சு புழுதி பட்டு அதனுடைய கோலங்கள் மாறிடுச்சு, சிதைக்கப்பட்டுருச்சு. ஆனா ஒரு அரிக்கட்டு மட்டும் சிதைக்கப்படாம இருக்க காரணம் என்ன? அந்த ஒரு அரிக்கட்டு கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கு. யார் ஒருவர் கர்த்தருக்காக நிக்கிறீங்களோ உங்களை சீக்கிரத்துல கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கீழே விழவிட மாட்டார். எத்தனையோ பேர் விழுந்து போனாலும் உங்களை கர்த்தர் விழவிட மாட்டார். அழிக்கிற சத்ருவுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அழிக்கிற சத்ருவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் எவ்வளவோ எழுதிட்டு வந்தேன், ஆனால் பிரசங்கம் ஒரு கோணத்தில் போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்ப அழிக்கும்படியாய் சத்ரு நம்மை மேற்கொண்டு 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 வரும் பொழுதெல்லாம் கர்த்தரும் நமக்காக மேற்கொண்டு 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 என்ன பண்றாரு? வருகிறார் என்பது உண்மை. எவ்வளவாய் மொர்தெகாயை ஒடுக்க வேண்டும் என்று ஆமான் வந்தாலும் ஆமானை ஒடுக்கும்படி கர்த்தர் வந்தார். ஆமானுக்கு இது தெரியல. எப்படி மொர்தெகாய்க்கு தெரியாம ஆமான் ஒரு சதித்திட்டத்தை செஞ்சானோ அதே போல ஆமானுக்கு தெரியாம கர்த்தர் எஸ்தரை கொண்டு ஒரு காரியத்தை என்ன பண்ணாரு? செய்தது யாருக்கு தெரியல? ஆமானுக்கு தெரியல. மொர்தெகாய்க்கு செஞ்சது மொர்தெகாய்க்கு தெரியல. ஆமானுக்கு செஞ்சது
ஆமானுக்கு தெரியல. ஆனா தேவ ஜனங்களை ஒருவன் வீழ்த்த நினைச்சானா அவனுக்கு விரோதமா கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மறைமுகமா சிலர் செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு மறைமுகமா கர்த்தர் என்ன பண்றாரு, செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை விளைவிக்க எவ்வளவுக்கு எவ்வளவு சதி திட்டங்களை சத்துரு செய்கிறானோ அதே சதி திட்டங்களை சத்துருக்கு விரோதமாய் கர்த்தரும் என்ன பண்றாரு, செய்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அப்ப அழிக்கிறவனை அழிப்பது யார்? கர்த்தர். அழிக்கும்படி போராடுகிறவனை மேற்கொண்டு அழிக்கிறது யார்? கர்த்தர். அப்ப ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் தேவனுக்காய் செயல்படும் பொழுது, தேவ ஜனங்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சத்துரு போராடும் பொழுது கர்த்தருக்காக நிற்கிற அந்த ஒரு அறிக்கட்டுக்காய் கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? வாசிக்கலாம். அதை எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஸ்தோத்திரம். மொர்தெகாய்க்கு இப்ப எப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்காரு கர்த்தர்? இதுவரைக்கும் எஸ்தரை தான் நம்ம ராஜ மேன்மையில பார்த்தோம். எஸ்தருக்கு தான் வஸ்திங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு பார்த்தோம். இப்ப இங்க இன்னொரு மனுஷனுக்கு ஒரு மேன்மை உண்டாகுது. ராஜாவுக்கு இரண்டாவது. எப்படி பார்வோனுக்கு அடுத்து யோசேப்பை கர்த்தர் வச்சாரோ அதே போல ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்து யாரை வச்சிருக்காரு? இப்ப மொர்தெகாய். யாரை வச்சிருக்காரு? மொர்தெகாய். இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக தான் சத்ரு அங்க 50 முழத்துக்கு தூக்கு மரத்தை என்ன பண்ணான்? வைச்சான். உங்க அழிவை உயர்த்தி காட்ட சத்ரு நினைச்சானா உங்க வளர்ச்சியை உயர்த்தி காட்ட கர்த்தர் இருக்கிறார். சத்ருவானவன் 50 முழத்துக்கு தூக்கு மரத்தை வச்சு அந்த தூக்கு மரத்துல தொங்கி அவன் சாகிறத ஊர் பார்க்கணும் என்ன பண்ணான்? சத்ரு நினைச்சான். 50 முழத்துக்கு தூக்கு மரம், அவ்வளோ பெரிய தூக்கு மரத்துல ஒருவனை தொங்க விட்டா ஊரே பார்க்கும். அவன் துடிச்சு சாகிறத ஊர் பார்க்கும். அவன் நாக்கு தள்ளி சாகிறத ஊர் என்ன பண்ணும்? பார்க்கும். இதெல்லாம் யாருடைய திட்டம்? சத்ருவின் திட்டம். நம்முடைய அழிவை ஊருக்கே காட்ட வேண்டும் என்று சத்ரு நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன நினைச்சாருன்னா நம்முடைய மேன்மையை ஊருக்கே அவர் என்ன பண்ணாரு? சத்ரு செஞ்சிருந்தா கூட ஒரு நாட்டில தான் மொர்தெகாயை தூக்கு மரத்தை ஏற்றிருக்க முடியும். ஆகாஸ்வேரு ராஜா இருந்த அந்த சூசான் என்கிற அந்த நாட்டில் மட்டும்தான் யாரை கொண்டிருக்க முடியும்? மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போட்டு மொர்தெகாயுடைய மரணத்தை காஞ்சிருக்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? 127 நாட்டுக்கும் யாரை உயர்த்திட்டாரு? இப்ப புரியல. ஒரு இடத்துல சத்துரு அழிக்க நினைச்சானா கர்த்தர் 7 இடத்துல என்ன பண்ணுவார்? நம்மள உயர்த்தி கொண்டு போய் வைப்பார். அதற்கு சரியான உதாரணம் என்ன? மொர்தெகாயை ஒரு நாட்டுக்குள்ள அழிச்சிடணும், அவருடைய பெயர் தெரியக்கூடாதுன்னு சத்துரு நினைச்சான். ஆனா கர்த்தர் 127 நாட்டுக்கு அவருடைய பேர் என்ன பண்ணாரு? காரணம் என்ன? சூசான் அரண்மனையின் 127 நாட்டுக்கும் ராஜாவா இருக்கிற ஆகாஸ்வேருக்கு அடுத்த ஸ்தானத்துல இப்ப யார் இருக்கா? மொர்தெகாய் இருக்கா. யோசேப்பை சத்துரு கொன்றணும்னு நினைச்சான். ஆனா எகிப்துக்கு போனா பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்கா? யோசேப்பு தான் இருக்கிறான். எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைச்ச சத்ரு, எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சான் சத்ரு. ஆனா கர்த்தர் அழிக்க நினைத்தவனை அழித்து தமது ஜனத்துக்கு ஒரு மேன்மையை கொடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து அவர்களை மேன்மையாய் நடத்துகிறவராய் அவர் என்ன பண்ணுகிறார்? காணப்படுகிறார். அழிக்கிற சத்ரு ஒருவன் இருந்தால் நம்மை வளர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜ மேன்மையை கெடுக்கணும்னு ஒருத்தன் கிளம்புனாக்க, உங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்க ஒருத்தன் கிளம்புனாக்க, உங்க ஜெபத்தை கெடுக்க ஒருத்தன் கிளம்புனாக்க, உங்க ரட்சிப்பை கெடுக்க ஒருத்தன் கிளம்புனாக்க, நீங்க பயப்படாதீங்க. உறுதியா நில்லுங்க. உறுதியா மாத்திரம் நில்லுங்க.
ஐயோயோ எல்லாமே விழுந்துட்டாங்களே, என்னையை விட மூத்தவன் விழுந்துட்டான், என்னை விட மூத்த ஊழியர் விழுந்துட்டாரு, என்னை விட மூத்த விசுவாசி விழுந்துட்டான், என்னை விட வயதுல முதிர்ந்த அந்த மூப்பர் விழுந்துட்டாரு அப்படின்னு விழுந்து போனவங்கள பார்க்காதீங்க, நிக்க வைக்கிறவரை மட்டும் பாருங்க. விழுந்து போனவங்கள பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேகர் பார்க்கறது, அந்த ஊழியக்காரர் விழுந்துட்டாரு, இந்த தேவ மனுஷன் விழுந்துட்டாரு, இந்த ஜெபிக்கிற அக்கா, ஜெபிக்கிற அண்ணன், மூப்பர், அவரு இவரு, விழுந்து போனவனை பார்க்காதீங்க, நிக்க வைக்கிறவரை மட்டும் பாருங்க. யோசேப்பு விழுந்து போன அறிக்கட்டையெல்லாம் பார்க்கலாம். ஐயோ எங்க அப்பா விழுந்துட்டாரு, எங்க அம்மா விழுந்துட்டாங்க, என் அண்ணனெல்லாம் விழுந்துட்டான், என்னைய கைப்பிடிச்சு நடத்தினவெல்லாம் விழுந்துட்டான் அப்படின்னு விழுந்து போன யோசேப்பு என்ன பண்ணல, பார்க்கல. விழுந்தவன் விழுகட்டும், நான் நிக்கிறேன்னா நான் விழாதபடிக்கு நான் பார்க்கணும். ஏனென்றால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நான் விழவே மாட்டேன்னு இல்லை, விழக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். என்னையெல்லாம் வீழ்த்தடிக்க யாரும் முடியாதுன்னு இல்லை, நான் விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம், அவங்களை பார்க்க நாம் பெரிய ஜாம்பவான்கள் கிடையாது. நம்மளை சத்துரு தொடர்ந்து நினைச்சா என்னைக்கும் நம்மளை தூக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் விடல. அதனால என்னையெல்லாம் யாராலையும் மேற்கொள்ள முடியாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒரு வேளை யோசேப்புக்கு வந்திருக்குமோ என்னமோ தெரியல, அதான் கொண்டு போய் ஜெயில வச்சு என்ன பண்ணார், பாடம் கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை சிலருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமோ தெரியல. இருந்தால் சில உபத்திரவங்களை கர்த்தர் கடுமையாய் மாற்றுவார் என்பதை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கம் ஒன்று ஆரம்பித்தேன், அது ஒரு கோணத்தில் போய்கிட்டு இருக்கு. இது முடியுமான்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் பிரசங்கத்துக்குள்ளே வரலான்னு பார்க்குறேன், உள்ளே வர முடியலை. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். அப்போ எப்போ போராட்டம் ஆரம்பிக்கும், அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது. எப்போ போராட்டம் ஆரம்பிக்கும், கர்த்தருக்காக ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது. எப்போ போராட்டம் ஆரம்பிக்கும், வார்த்தைகள் உங்களுக்குள் பிறக்க ஆரம்பிக்கும் பொழுது. எப்போ போராட்டம் ஆரம்பிக்கும், எப்போ வார்த்தையை நீங்கள் செயல்பட ஆரம்பிக்குங்களோ அப்போ போராட்டம் ஆரம்பிக்கும். எப்போ போராட்டம் ஆரம்பிக்கும், நீங்கள் எப்போ கர்த்தருக்காக நிற்கிறீங்களோ அப்போ போராட்டம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நிரந்தரமா இல்லை. நிரந்தரமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. அழிக்க நினைச்சா கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா இந்த பாத்திரங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். இந்த ராஜமேன்மை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ராஜமேன்மை. இந்த ரட்சிப்பு கர்த்தரால் கொடுத்தது. இதை அழிக்கும்படி எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் அழித்து கர்த்தர் தமது ஜனத்தை உயர்த்துவார் என்பது நிச்சயம். இதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான சம்பவங்கள் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவர்கள் சந்தித்ததான எல்லாத்தையும் கொஞ்சம் புரட்டி பாருங்க. செங்கடல் வந்தது, கசப்பான மாரா வந்தது, எரிகோ வந்தது, யோர்தான் வந்தது, பினேகாஸ் வந்தான், எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும்படி. ஆனா அத்தனை பேருக்கும் கர்த்தர் அழிவை கொடுத்து தமது ஜனத்திற்காக அவர் என்ன பண்ணார், வைராக்கியமா நின்றார். அதுதான் கர்த்தருடையதான வார்த்தை. தமது ஜனத்தை அழிக்க ஒருவன் நினைச்சான்னு சொன்னா அவனை அழித்து தமது ஜனத்தை காப்பாற்றுவது கர்த்தர் மிக 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 கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம், ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. போதும், அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம்
அதில் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தமது ஜனத்துக்காக அவர் என்ன செய்வார்? அவர்களை உயர்த்தும்படி, அவருடையதான அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கும்படி, அவர்களுக்கு வரக்கூடிய போராட்டத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படி, அவர்களை நெரிக்கிறவர்கள் மத்தியில் அவர்கள் நெறிந்து போகாதபடி, அவர்களை முறுக்கி நினைக்கிறவர்கள் மத்தியில் அவர்கள் முறிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி காப்பாற்றி கொண்டு வந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனம். அப்படி காப்பாற்றி கொண்டு வந்த ஜனம்தான் யோசேப்பின் சந்ததியா. அப்ப நம்மளையெல்லாம் கர்த்தர் காப்பாத்துறாருன்னா எதுக்கு காப்பாத்துறாரு? நாம் முறிந்து போயிடக்கூடாது, நம்ம நெருஞ்சிடக்கூடாது, நம்மளை நெரிச்சிடக்கூடாதுன்னு என்பதற்காக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து 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 கொண்டு வர. அதனால தான் ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும், அவர் சோதனையை கொடுப்பார், ஆனா சோதனையை தாங்கத்தக்க பலனை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். சோதனையை தாங்கத்தக்க பலனையும் அதில் தப்பிக்கொள்ள வழியையும் கொடுத்து தமது ஜனத்தை அவர் காப்பாற்றுகிறவராக என்ன பண்றார்? இருக்கார். இன்றைக்கும் நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கு என்றால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, நான் அதிகமாய் போராடுகிறேன், நான் அதிகமாய் நெருக்கப்படுகிறேன், நான் அதிகமாய் உபத்திரவப்படுகிறேன், நான் அதிகமாய் சஞ்சலப்படுகிறேன், நான் அதிகமாய் சேதப்படுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை போல யாருடைய வாழ்க்கை நான் அதிகமாய் சேதப்படுகிறேன் அதிகமாய் சேதப்படுறேன்னு சொல்றீங்களோ அவர்கள் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நாம் அப்படி தேவ சமூகத்தினராக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, நான் அதிகமாய் சேதப்படுத்தப்படுகிறேன்ப்பா, நான் அதிகமாய் சேதப்படுத்தப்படுகிறேன்ப்பா, அதிகமாய் சேதப்படுத்தப்படுகிறேன்ப்பா, அதிகமாய் அடிக்கப்படுகிறேன், அதிகமாய் உபத்திரவப்படுகிறேன், அதிகமாய் என்று சொல்லி யாருடைய இருதயங்கள் இருக்கிறதோ தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் அதிகமாய் போராடுகிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க.